அவுதுல்லாஹிமினஷ்-ஷைத்தானிர்-ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் என தொடங்கி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் என முடிந்து அதில் இழுபறியாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருப்பதாகவும் நடக்கவில்லை என்றும் பேச்சுக்கள் அடிபடுகின்றன. இதில் மிகப்பெரிய டேமேஜ், மிகப்பெரிய இழப்பு காசாவுக்கு தான் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதுதான் நமக்கு மிகவும் வருத்தத்தை தரக்கூடிய செய்தி. இஸ்ரேலுடைய அன்றாடம் கொலைகள் இன்னும் நிற்கவில்லை. இதனிடையே காசாவில் அங்கு ஒரு பகுதியுமாக இங்கு ஒரு பகுதியுமாக மக்கள் வாழ்கிறார்கள். சில நேரங்களில் சற்று சந்தோஷமாகவே வாழ்கிறார்கள் என்ற செய்தியும் வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ முதல்ல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள யுத்தத்துக்கு வந்தோம் என்று சொன்னால், ஈரான் நாங்கள் பேசவில்லை என்று சொல்லுகிறது, அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது என்று சொல்லுகிறது. நேற்று ட்ரம்ப்பை எல்லாரும் பேட்டி கண்ட போது ட்ரம்ப் இல்லை பேச்சு நடந்துகிட்டு தான் இருக்கு, வரலாறு காணாத வெற்றியை பார்க்க இருக்கிறோம், இல்லைன்னா வரலாறு காணாத தாக்குதல் ஒன்றை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். அது அல்லாமல் அந்த பகுதியில் ஒரே ஒரு பேச்சுவார்த்தை தான் நடக்கிறது, ஓமனுக்கும் ஈரானுக்கும். ஏன்னா ஹர்மோஸ்ங்கிறது இந்த 2 பேருக்கும் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய பிராந்திய அளவில் உள்ள கடல். ஆகவே அவற்றில் போக்குவரத்தை பற்றி மிக ஆழமாக பேசி கொண்டு இருக்கிறார்கள். இது உலக அளவில் ஒரு பெரிய ரிலீஃபை எல்லா நாடுகளுக்கும் கொடுக்கும் என்று உலகம் எதிர்பார்க்கிறது. அதனால் ட்ரம்புடைய எதையும் ஆதரிப்பதற்கு யாரும் இல்லை. அடுத்தது, நேற்று ஐஆர்ஜிசி ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது, அதுதான் சற்று ஆறுதலாக இருக்கிறது. இது என்னவென்று சொன்னால், ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைக்க விட மாட்டோம். 2வது வரி ரொம்ப முக்கியம். தே வில் நாட் டிசார்ம். அவர்கள் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டார்கள். நாங்கள் இஸ்மாயில் ஹனயாவுக்கும் சையத் அலி காமினி அவர்களுடைய மரணத்துக்கும் இன்னும் பழிவாங்கவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். இது என்ன செய்கிறது என்று சொன்னால், பழி வாங்குவோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஹமாஸுடைய பகுதி, ஹமாஸுக்காக ஈரான் ஒரு வேலை யுத்தம் செய்யலாம், இப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு ரொம்ப நாளாக வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ இந்த அறிவிப்பு இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுது. ஹமாஸ் வில் நாட் டிசார்ம் என்று சொல்லி ஈரான் அறிவிக்கிறது. குறிப்பாக அப்பாஸ் அகர்சி அதை சொல்லியிருக்கிறார். இஸ்மாயில் ஹனயாவுக்கும் நாங்கள் பழி வாங்கணும், அது இருக்கு. பல அணு விஞ்ஞானிகள் மற்ற விஞ்ஞானிகளையும் கொலை செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு சேர்த்துத்தான் பழி வாங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த யுத்தம், ஈரானுடைய பார்வை இஸ்ரேல் பக்கம் திரும்புகிறது. இஸ்ரேல் கைகளை பிடித்து, இஸ்ரேலுக்கு வேற எந்த லாங்குவேஜும் புரியாது, இஸ்ரேலுக்கு ஆயுதம் என்ற ஒரே பேச்சுவார்த்தை தான் புரியும். பிடித்து அது காசாவில் நடத்துகின்ற தாக்குதல்களை நிறுத்தவில்லை என்று சொன்னால் காசாவின் மக்களுக்கு எந்த நிவாரணமும் இல்லை. ஆனால் காசாவில் அது நடத்துறது வெறும் தாக்குதல் இல்லை. நேற்று 22 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். அது அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிக்கன்னு சொல்லுது. இதில் இந்த செய்திக்கு 2 பக்கம். ஒன்று மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிக்கிறதுன்னு சொன்னால் ஏற்கனவே அழிச்சாச்சு. இப்போ 1030 நாட்களாக தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த தாக்குதலில் ஒரு ஆம்புலன்ஸ் கூட அங்கே பாக்கி கிடையாதுங்கிறதா நமக்கு பொதுவாக கிடைக்கின்ற ஒரு இமேஜ், பொதுவாக கிடைக்கின்ற ஒரு மனநிலை. ஆனால் அங்கே உடனுக்குடனே ஆஸ்பத்திரியை திரும்ப கொண்டு வந்துடுறாங்க. அதனால இன்னும் அதை அழிச்சிட்டு இருக்காங்க. இது என்ன அர்த்தம்? ஆஸ்பத்திரியை கொண்டு வர விட மாட்டேன், ஸ்கூலில் கொண்டு வர விட மாட்டேன். இடிபாடுகளுக்கு இடையில தான் ஸ்கூல் நடக்குது. ஸ்கூலில் கொண்டு வர விட மாட்டேன், இத்தனை 20 பேரை கொலை செய்வாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அதனால அங்கே ஆம்ச கீழே வைப்பேன், உன் கூட சண்டைக்கு வர மாட்டேங்கிறதெல்லாம் வேற ஒரு விதமான இதைத்தான் காட்டுகிறதே தவிர அது ஒரு தெளிவான ஒரு பார்வையாக தெரியவில்லை. அதனால தான் ஈரான் அவர்கள் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டார்கள், நாங்கள் பழி வாங்குற பாக்கி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். லெபனான் சைடு தான் ஒரு பெரிய டெவலப்மெண்ட். என்னன்னா 37 இஸ்ரேலிய கமாண்டர்ஸை ஹிஸ்புல்லா கைது செய்து வைத்திருக்கிறது. அது பெரிய அளவில் இஸ்ரேலில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கொந்தளிப்பு எந்த வரைக்கும் போயிருக்கிறது என்று சொன்னால், ஆர்மிக்கும் நத்தியானுவுக்கும் இடையில சண்டை. நேற்று இஸ்ரேல் ஹெட்ஸ் ஜெருசலம் பகுதியில் இருந்த ஒரு கமாண்டரை டிஸ்மிஸ் பண்ணிட்டான் வேலையில இருந்து. அவன்கிட்ட சொல்லாமல ஒரு ஆர்டரையும் அவனுக்கு பாஸ் பண்ணாமல் டிவியில் அவர் இல்லை கமாண்டர் என்று அந்த கமாண்டரை மாற்றி விட்டாரு.
மாற்றி விட்டான். இதை கேள்வி கேட்டதுக்கு எவனுக்கும் என்ன கேள்வி கேட்கறதுக்கான அருகதை இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ லெபனானில் இந்த மாற்றம், இந்த நத்தியானுடைய அப்ரூவல் இல்லாத இந்த மாற்றம் அங்கே ஒரு சிப்பாய் மீட்டினி நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை ஏற்கனவே குறிப்பிட்டேன். அதனுடைய உச்சகட்டமாக தெரிகிறது. அப்போ இந்த மாற்றங்கள் இஸ்ரேல் ஆர்மியில் உள்ள குழப்பம். ஆர்மியில் குழப்பம்னா அது ஏதோ காசாவுக்கு உதவி செய்கிறதோ அல்லது லெபனானில் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு உதவி செய்கிறோங்கிறதெல்லாம் இல்லை. அது அவனுக்குள்ளால உள்ள குழப்பம். அது இன்னும் கூட்டுப்படுகொலைகள் அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த 37 பேர் 47 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாருங்க. அதுக்கு 2006ஆம் ஆண்டிலிருந்தே லெபனானில் சார்ந்தவர்கள் இஸ்ரேலிய சிறைகளில் வாடுகிறார்கள். அவர்களை வெளியிலே விட வேண்டும் என்று கேட்டிருக்கிறது ஹிஸ்புல்லா. இப்போ ஹிஸ்புல்லாவுக்கு பார்கெனிங் சிப் அதிகமாயிட்டு அதுக்கு அதனுடைய பேரம் பேசும் நிலைமை நல்ல உயர்ந்த இடத்துக்கு போய்விட்டது. அது என்ன சொல்லுதுன்னா, லெபனானில் இருந்து வெளியேறு, அந்த கைதிகளை எல்லாம் விட்டுரு, நாங்கள் இந்த 42 பேரையும் விடுவோம், இல்லையே 42 பேருக்கும் ட்ரையல் நடத்தி எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கு. இது இஸ்ரேலில் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்தது யுஏஇ பாருங்க, இந்த கஷ்டத்தில் காசால சொல்லணும்னா கஷ்டம். அந்த மக்களுக்கு 5 பைசா கொடுக்காத யுஏஇ இஸ்ரேல்கிட்ட $1.3 பில்லியன் ஆயுதங்களை வாங்கி இருக்கிறது. 45 ஹெம்சான் 900 MQ-9 ட்ரோன்ஸ்லாம் வாங்கியிருக்கு. அதுக்கு 1.3 பில்லியனை கொடுத்துருக்கு. இப்படி பணத்தை கொடுத்து இது பண்ணுறான். குவைத்து ஈரான் எச்சரித்திருக்கிறது. குவைத்துக்கு நிறைய இன்வால்மெண்ட் இருக்கு எங்களை தாக்குனையில், அதனால் நாங்கள் திருப்பி குவைத்தின் சில பகுதிகளை மீண்டும் தாக்குவோம் என சொல்லி இருக்கிறது. நேற்று குவைத்தில் இருந்த அமெரிக்க இராணுவத்தினர் 32 பேர் முன்னாடி உள்ள காயங்களால் இறந்து போய்விட்டார்கள் என்ற தகவலும் வந்திருக்கிறது. அடுத்தது லெபனான் ஃப்ரண்ட்ல இருந்து இனி இஸ்ரேல் வெளியேறுவதை தவிர வேறு வழி இல்லை, அல்லது 47 கமாண்டர்களை இழக்க வேண்டும் என்று. இப்போ இஸ்ரேலில் இன்னொரு பெரிய குழப்பம் என்னன்னா, 2,68,000 பேர் இஸ்ரேலில் இருந்து வெளியேறி இருக்கிறார்கள். இது வழக்கமாக அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் அக்டோபர் 7க்கு பிறகுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சில அறிவிப்புகள் எதை சொல்லுகின்றன என்று சொன்னால், இந்த 2026 ஜனவரி டு ஜூன் மட்டும் 90,000 பேர் இஸ்ரேலை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். அப்போ இந்த 90,000 சேர்த்தா 3,78,000 பேர் இஸ்ரேலை விட்டு 3,58,000 பேர் இஸ்ரேலை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் தெரிகிறது. இஸ்ரேலிருந்து எக்ஸாடஸ் ஏற்கனவே நம்ம நிறைய சொல்லிட்டோம். 2 காலநிலைக்கு முன்னாடின்னு சொன்னோம் இஸ்ரேலிருந்து நிறைய பேர் வெளியேறுகிறார்கள் என்று. இப்போ அமெரிக்கா வளைகுடா நாடுகளின் சில பகுதிகளில் இருந்து முற்றாக வெளியேறி இருக்கிறது. ஈராக்கிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். சிரியாவில் 90% வெளியேறிட்டாங்க. ஜோர்டானில் வெளியேறி ஆக வேண்டும் என்று அங்குள்ள மக்களும் இப்பொழுது வேறு வழி இல்லாமல் அரசாங்கமும் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. ஆக இது ஈரானுக்கு வேறொரு விதத்தில் ஒரு வெற்றி என்று சொல்கிறார்கள். இப்போ ஹர்முஸ் அணையில் ஈரானுடைய அனுமதி பெற்ற கப்பல்கள் போய்கொண்டு இருக்கின்றன. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறது என்று சொன்னால், எந்த பேச்சுவார்த்தையும் என்னோட வச்சுக்க மாட்டேன், இனி நாங்கள் எது வல்னரபிளான ஏரியா எங்களுக்கு தாக்குவதற்கு எளிதான இலக்காக இருக்குமோ அதன் மீது தாக்குவோம், உன்னுடைய இந்த பாஸ்ன்னு சொல்லக்கூடிய தாக்குதல் நிறுத்தம் அல்லது போர் நிறுத்தம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஏதாவது ஒரு பெரிய யுத்தத்தை தொடங்கலாம் அல்லது இஸ்ரேல் மீது ஈரானுடைய தாக்குதல் தொடங்கலாம் என்று பேசப்படுகிறது. ஆனால் ட்ரம்ப் ஒரு வேலை செய்யதான் சொல்கிறாங்க. அது என்னன்னா, இஸ் ட்ரைங் டு பை விக்டரி. ஈரானுக்கு எக்கச்சக்கமாக பணத்தை கொடுத்து ஏதாவது ஒரு எக்ரிமெண்ட்டில் ஒரு கொஞ்சம் சரிஞ்சு போகிறதா காட்டி தான் வெற்றி பெற்றதாக வந்துவிட வேண்டும், வெற்றியை விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்து இருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் ட்ரம்பை இடித்து காட்டி இருக்கின்றன. இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.